நம்ம நாட்டில் ஒரு சிப்பாய் எல்லையை காப்பாற்றுறான், ஒரு ஆசிரியர் எதிர்காலத்தை உருவாக்குறாரு, ஒரு அரசு ஊழியர் நிர்வாகத்தை நடத்துறாரு. அவர்களுக்கு ஓய்வு என்றால் ஓய்வூதியம் நிச்சயம். ஆனால் இந்த நாட்டை தினமும் உணவால் உயிரோடு வைத்திருக்கும் விவசாயி 60 வயசு ஆன பிறகு என்ன பாதுகாப்பு கிடைக்கிறது என்று ஒருபோதும் நாம் யோசிச்சிருக்கோமா? மழை வந்தால் நாசம், வெயில் அடித்தால் நாசம், சந்தை விலை வீழ்ந்தாலும் நாசம். இந்த அன்சர்டினிட்டியோட வாழ்க்கை முழுக்க போராடுற மனுஷனுக்கு முதுமையில் குறைஞ்சபட்ச வருமானம் கூட இல்லாமல் இருந்த நிலையில் மாற்றணும் என்ற கேள்வியிலிருந்து தான் பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா பிறந்தது. இது வெறும் 3000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் இல்லைங்க. இது உழைத்த விவசாயிக்கு முதுமையில் மரியாதை தரணும் என்ற அரசியல் சமூக வாக்குறுதி. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள சிறு விவசாயி மாதம் 55 ரூபா முதல் 200 வரை செலுத்த அதே அளவு அரசும் சேர்த்து 60 வயதுக்கு பிறகு மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை அந்த விவசாயி மரணமடைந்தால் மனைவிக்கு 1500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம். ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி என்னவென்றால், இது பத்துமா? இது உண்மையான பாதுகாப்பா, இல்லை ஆரம்ப கட்ட முயற்சியா? இந்த நாட்டில் உணவு தரும் கைகளுக்கு முதுமையில் உறுதி தருவது அரசின் கடமையா இல்லை என்ற அடிப்படை விவாதத்தை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாட்டில் ஓய்வு என்ற வார்த்தை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லைங்க. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றால் அவங்களுக்கு பிஎஃப், கிராஜுவிட்டி போன்ற பாதுகாப்புகள் கிடைக்கும். ஆனால் 40 வருடங்கள் மழையிலும் வெயிலிலும் நிலத்தோடு போராடி நமக்கு உணவு கொடுத்த விவசாயி 60 வயசு ஆன பிறகு என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி பல ஆண்டுகளாக பதில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த வெற்றிடத்தை நிரப்பவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மாதம் 55 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை வயதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு செலுத்த அதே அளவு தொகையை மத்திய அரசும் சேர்த்து 60 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் அவங்களுக்கு நிரந்தர ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த திட்டம். ஸோ இது வெறும் பண உதவி மட்டும் இல்லைங்க. முதுமையில் வருமானமின்றி தவிக்கும் விவசாயிகளுக்காக சமூக பாதுகாப்பு முயற்சி என்று சொல்லப்படுது. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பயனாளி சப்போஸ் மரணம் அடைந்தால் அவரது மனைவிக்கு மாதம் 1500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதும் இதில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் பாதி 1500 ரூபாய் வந்து அவருடைய மனைவிக்கோ இல்லை மனைவி பேரில் போட்டிருந்தாங்கன்னா கணவருக்கோ கிடைக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் 1 to 2 ஹெக்டார் கீழ் தான் நிலம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிறு நிலத்தாரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவர்களின் வருமானம் மழை, சந்தை விலை, கடன் சுமை போன்ற காரணிகளால் மாறுபடும் நிலையில். ஸோ வயதான பிறகு வேலை செய்ய முடியாத சூழலில் குறைஞ்சபட்சம் நிலையான வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் அறிமுகமாக இருக்குது. ஸோ ஆனால் 3000 ரூபாய் பார்த்திங்கன்னா இன்றைய விலைவாசியில் போதுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் முன்னாடி மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன ஆகும்? எல்லா தகுதியான விவசாயிகளும் இதில் இணைஞ்சிருக்காங்களாம். பெண் விவசாயிகள் மற்றும் டெனன்ட் ஃபார்மர்ஸ் இதில் வந்து எவ்வளவு பாதுகாப்பு பெறாங்க? அரசின் நீண்டகால நிதிச்சுமை என்ன என்பன போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரத்தில் மாதம் நிலையான பண ஓட்டம் உருவாகுவது ஸோ லோக்கல் எக்கனாமிக்கு ஆதரவாக இருக்கும் என்பதே உண்மையாக இருக்குது. ஸோ எனவே தான் இந்த திட்டத்தை ஒரு சாதாரண அறிவிப்பாக இல்லாமல் இந்திய விவசாயியின் முதுமை பாதுகாப்பு குறித்து ஒரு பெரிய சமூக பொருளாதார மாற்ற முயற்சியாக பார்க்க வேண்டியது நிச்சயமாக அவசியமாக ஒன்றாகவே இருக்குங்க. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த நாட்டில் உணவு இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்க. ஆனால் அந்த உணவை உற்பத்தி செய்கிற மனிதன் முதுமையில் வருமானம் இல்லாமல் வாழ வேண்டிய நிலை வந்தால் அது எந்த சமூகத்தின் நீதியும் ஆகாது. பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா 3000 ரூபாய் கொடுக்கிறது என்பதற்காக மட்டும் முக்கியம் இல்லைங்க. விவசாயியின் முதுமை பாதுகாப்பு பற்றி நாடு முழுக்க பேச ஆரம்பித்திருக்கு.
ஸோ என்பதற்காக தான் இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு தொடக்கம் தான். ஆனால் அந்த தொடக்கம் மரியாதையாக மாறுமா, வாழ்க்கையை உண்மையாக பாதுகாக்கும் அளவுக்கு வளருமா என்பது தான் அரசின் மனநிலையாகும். சமூகத்தின் உணவிலும் இருக்கிறது. ஏன்னா விவசாயி ஓய்வு பெற முடியாதுங்க, அவர் வயதானால்தான் வேலை நிற்கும். ஆகவே அவருக்கு உறுதியான வருமானம் வழங்குவது கருணை இல்லைங்க, அது கடமை. இந்த திட்டம் அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுமா இல்லையா என்பதை வரலாறு தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேங்க, உணவு தரும் கைகளுக்கு முதுமையில் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது தேசிய விவாதமாக மாறிவிட்டதுங்க. ஸோ அந்த குரல் இன்னும் வலுப்பெறுமா அல்லது இங்கேயே நின்றுவிடுமா என்பது தான் நம்முடைய சமூகத்தின் மனிதநேயத்தை அளக்கும் அளவுகோலாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த திட்டம் நல்ல திட்டம் தான். இதில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகப்படுத்தினாங்க, விவசாயி செலுத்த வேண்டிய பணம் அதே தொகையாக இருந்து கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய தொகையாக கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்து அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வரும் காலங்களில் வரும் நாட்களில் அதை மத்திய அரசு அதோட விவசாயியோட ஓய்வூதியத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல ஸோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.